தற்போது அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் நாளை பதவியேற்க இருக்க நிலையில் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையையும் நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், விவரம். நாளை காலை 10 மணிக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார் தவேகாவுடைய தலைவர் விஜய். நாளை காலை நேரு உள்விளையாட்டு அரங்கில் 10 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பதவியேற்கிறார் முதலமைச்சராக. அவருக்கு தமிழக ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மிக முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக தகவல் கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று கூறி வந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்பொழுது அறிக்கை வெளியாயிருக்கிறது. அந்த அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கையில் நாளை காலை 10 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமான அந்த அறிக்கையை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். நாளை காலை தமிழகத்துடைய வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை காலை முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு பதவி பிரமாணத்தை தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைக்கிறார். நேரு உள்விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அமரக்கூடிய அந்த அரங்கில் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் முன்னிலையில், கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் விஜய் பதவியேற்க இருக்கிறார். ஆகவே 4-5 நாட்களாக இருந்த அரசியல் பரபரப்பு என்பது ஓயக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறார் தவேகாவுடைய தலைவர் விஜய். மிக முக்கியமான செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாளை காலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்கிறார். மிக முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேரு உள் விளையாட்டு அரங்கில் 5000 இருக்கையில் இருக்கிறது. 5000 பேர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்கிறார் நாளை காலை முதலமைச்சராக. அவர் பதவியேற்றதுக்கு பிறகாக தலைமைச் செயலகம் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளையே முதலமைச்சருடைய அறைக்கு வந்து அமர்ந்து அவர் கையொப்பமிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் திரையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக 2 விவகாரங்களை அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, நாளை காலை 10 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னரோ சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் கூறியிருக்கிறார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எப்படி நடக்கும் என்றுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய கூட்டணி கட்சி ஆதரவோடு எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று நிரூபித்தால் மட்டுமே அந்த ஆட்சி என்பது நீடிக்கும். ஆகவே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் என்பது 13ஆம் தேதிக்கு முன்னோ அல்லது 13ஆம் தேதியோ என்று ஆளுநர் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது சட்டப்பேரவையுடைய அனைத்து வாயில்களும் மூடப்படும். சட்டப்பேரவைக்கு 6 வாயில்கள் இருக்கிறது. 6 கதவுகளும் மூடப்படும். தற்காலிக சபாநாயகர் அமர்ந்திருப்பார். தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் ஒவ்வொரு டிவிஷனாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று வாக்களிப்பார்கள். எழுந்து நின்று வாக்களிக்கும் பொழுது ஒவ்வொரு டிவிஷனில் எத்தனை ஆதரவு இருக்கிறது, எத்தனை ஆதரவுகள் அங்கு எத்தனை ஓட்டுகள் பதிவாகிறது என்று சட்டப்பேரவை செயலாளர் அதை எண்ணுவார். அதன் பிறகாக ஒவ்வொரு டிவிஷனாக வரும். அதாவது முதலமைச்சருக்கு பின்பகுதியில் இருப்பது முதல் டிவிஷன், அதே போல முதலமைச்சர் அருகாமையில் இருப்பது 2வது டிவிஷன், அதற்கு அருகாமையில் இருப்பது 3 டிவிஷன். 6 டிவிஷன்களாக பிரிக்கப்படும். 6 டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு டிவிஷனாக யார் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், வாக்களிக்காதவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று உத்தரவு தற்காலிக சபாநாயகர்களால் வழங்கப்படும். அப்பொழுது வாக்களிப்பவர்கள் எழுந்து நிற்பார்கள். எழுந்து நிற்கும் பொழுது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் எத்தனை வாக்குகள் விழுகிறது என்று ஒவ்வொரு டிவிஷனாக எண்ணிக்கையில் எண்ணுவார்கள்.
ஆகவே எண்ணிக்கையில் எண்ணும் பொழுது பெரும்பான்மை வருகிறதா என்று முழுமையாக 6 டிவிஷன்களும் எண்ணி முடிக்கப்பட்டதுக்கு பிறகாக எத்தனை வாக்குகள் விழுந்திருக்கிறது என்று அங்கு சபாநாயகரிடம் தெரிவிப்பார். அதன் பிறகாக சபாநாயகர் 118 இடங்களுக்கு மேலாக இருக்கிறது என்றால் 118 இடங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று அந்த எண்ணிக்கையை அறிவிப்பார். விஜய்க்கு தற்பொழுது 120 இடங்கள் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. ஏனென்றால் 108 இடங்கள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றார்கள். 5 இடம் காங்கிரஸ், அதே போல 2 இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, IUML 2 என 120 இடங்களில் ஆதரவு இருக்கிறது. அந்த 120 இடங்களில் மிக முக்கியமாக 120 இடங்களில் இந்த ஆதரவு என்பது இருக்கிறது விஜய்க்கு. ஆகவே 120 இடங்களையும் அங்கு பெரும்பான்மையாக அவர் காண்பிப்பார். ஆகவே 120 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஆதரவை விஜய் சட்டப்பேரவையில் காண்பிக்க இருக்கிறார். ஆகவே அது மிக முக்கியமாக அந்த நேரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே விஜய் திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கிறது. திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்த பிறகுதான் முதலமைச்சராக பதவியேற்க முடியும். ஆகவே திருச்சி கிழக்கை நாளை காலை அவர் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தற்பொழுது 121 இடங்கள் இருக்கிறது. திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்தார் என்றால் 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வாக்கெடுப்பில் அவருக்கான ஆதரவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் 121 ஆதரவு தற்பொழுது இருக்கிறது. ஆனால் திருச்சி கிழக்கை ஒரு நபர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு பதவியில் மட்டுமே வகிக்க முடியும். அந்த வகையில் விஜய் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் நின்றார். அதே போல திருச்சி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கில் நின்றார். ஆகவே திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்ய போகிறாரா, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய போகிறாரா என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் இருக்கிறது. அவர் எதை ராஜினாமா செய்தாலும் பதவி ஏற்பதற்கு முன்னதாக அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தால்தான் அவர் முதலமைச்சராகவே பதவி ஏற்க முடியும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு பதவியில் தான் ஒருவர் வகிக்க முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே ஒரு நபரால் இருக்க முடியும். ஆகவே விஜய் பெரம்பூரை ராஜினாமா செய்ய போகிறாரா, திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்ய போகிறாரா என்று காலை தெரியும். அதே போல தற்காலிக சபாநாயகரிடம் அவர் நேரடியாக வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு முதலாக சென்று தற்காலிக சபாநாயகரிடம் அவர் அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்குவார். அது பெரம்பூரா திருச்சி கிழக்கா என்று காலையில் தெரிய வரும். அதன் பிறகாக நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு அவர் செல்வார். நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அந்த நொடியிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக தவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முதலமைச்சராக மாறிவிடுவார். அடுத்த அங்கு பதவி பிரமாணம் அவருடைய சகாக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக அங்கிருந்து அவர் நேரடியாக தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். அமைச்சரவை பட்டியலில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. பொது நிர்வாகம், காவல்துறை மற்றும் உள்துறையை வழக்கமாகவே முதலமைச்சர்கள் கையில் வைத்திருப்பார்கள். எந்த தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து முதலமைச்சர்களும் பொது நிர்வாகம், காவல்துறை மற்றும் உள்துறையை அவர்களுடைய வசம் வைத்திருப்பது வழக்கம். காவல்துறையை அனைத்து முதலமைச்சர்களும் காவல்துறையை முதலமைச்சர்கள் தான் வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் கக்கன் மட்டுமே காவல்துறை அமைச்சராக ஒரே ஒரு முறை இருந்ததாக தகவல் இருக்கிறது. ஆகவே அனைவருமே முதலமைச்சர்கள் கையில் தான் அந்த காவல்துறை மட்டும் வைத்திருப்பார்கள். அந்த வகையில் விஜய் அதை வைத்திருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறையும், புசி ஆனந்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறையும், அதே போல ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளையாட்டுத்துறையும், CTR நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறையும் என பல்வேறு துறைகளுடைய இலாக்குகள் வருகிறது. ஆனால் இது எல்லாம் தகவலாக வருகிறது. நாளை காலை 10 மணிக்கு இவை அனைத்தும் உறுதி செய்யப்படும். சகாக்களுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்களா அல்லது அந்த கேபினெட் எல்லாம் சட்டப்பேரவை கூடி சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபித்ததுக்கு பிறகாக அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறாரா ஆளுநர் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே நாளை முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கிறார் என்றுதான் வந்திருக்கிறது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக முஸ்தபா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வெங்கட்ரமணன், பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை அமைச்சராக அருண்ராஜ், அதே போல பொது நிர்வாகம், காவல்துறை, உள்துறை தவேகாவுடைய தலைவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய் வைத்திருப்பார் என்று கூறப்படுகிறது. ஆகவே புசி ஆனந்த் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார், ஆதவ் அர்ஜுனா இடம்பெற்றிருக்கிறார், செங்கோட்டையன் இடம்பெற்றிருக்கிறார்,
அருண்ராஜ் இடம்பெற்றிருக்கிறார். இவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நாளை இவர்களுக்கு அமைச்சர்களாக பதவியேற்கிறார்களா அல்லது பெரும்பான்மை நிரூபித்ததுக்கு பிறகாக இவரெல்லாம் அமைச்சராக பதவியேற்கிறார்களா என்ற ஒரு கேள்வி மட்டுமே தற்பொழுது இருக்கிறது. ஆகவே நாளை ஆளுநர் விஜய்க்கு மட்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரா அல்லது அமைச்சரவைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி மட்டும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே நாளை பதவி பிரமாணம் என்றால் இவர்களுக்கு இப்ப நாம் கூறிய அனைத்து பெயர்களுமே நாளை அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார், அது உறுதி. அமைச்சர்களாக மற்றவர்கள்லாம் நாளையே பதவியேற்கிறார்களா அல்லது ஃப்ளோர் டெஸ்ட் என சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபித்ததுக்கு பிறகாக மற்றவர்கள் எல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரா ஆளுநர் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ நாளை காலை 10 மணிக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவி ஏற்க இருக்கிறார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.